ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् கருவிருத்த குழிநீத்த வெண்காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1000 102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகந்தன்னில் குறுகை வருமாறா இறங்குனியே. அந்தமிலா பேரின் அமர்ந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தை வினை நிறைவழியால் வழியில் ஒழுகாதம்மை முன்னிலையாம் தேசியரதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்று அடிமை கொள்ள தந்தையன நின்ற தனித்திருமாள் தாளில் தடை வைத்தோம் அடகோபனருளினாலே. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ஆழ்வார் செய்யும் விண்ணப்பமாகிற திருவருத்தத்திலே இன்றைக்கு 25வது பாசுரம். இந்த பாசுரத்தை இங்கே நாம் அனுசந்தானம் பண்ணுவதற்கு உண்மையிலேயே பெரிய பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். யாரா இருந்தாலுமே எங்கேயா இருந்தாலுமே, அதுவும் குறிப்பாக ஆழ்வார் சந்நிதியில அப்படின்னா அது ஆழ்வாருடைய பரம அனுகிரகம் தவிர வேற இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பாசுரம். நானிலம் வாய் கொண்டு நன்னீர் அறமென்று கோது கொண்ட வேணிலஞ்செல்வன் சுமைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே காணிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலஞ்சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. நாயிகா பாவத்திலே ஆச்சரியமான பாசுரங்கள் அருளி செய்யும் போது இதுவும் நாயகனானவன் நாயிகையிடம் நகர்காட்டல் நகரத்தை காட்டுகிறான் என்கிற ஒரு அகத்துறையிலே வந்திருக்கு. அதாவது நாயகனும் நாயகியுமாக வெகு தூரம் பிரயாணம் செய்கிறார்கள். ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அந்த சமயத்திலே அவளுக்கு நடந்து வருகிற சிரமம் எல்லாம் தெரியாமல் இருக்க வேணும் என்பதற்காக அவரிடம் நல்ல ரீதியில் பேச்சு கொடுத்து கொண்டு அழகாக நாயகன் போவான். அப்பொழுது இதோ நம்முடைய நகரம் வந்துவிட்டது, நாம் போக வேண்டிய இடம், நமக்கு துயர் தீர்க்கும் இடம். இப்ப நடந்து போறது சிரமமா இருக்கும் இல்லையோ, இந்த துயரை தீர்க்கும் இடம் இதோ வந்துவிட்டது வந்துவிட்டது பொன்னே என்று கடந்த பொன்னே அப்படிங்கிறார். இத்தனை தூரம் நடந்து வந்த என் பொன்னே பொன் போன்றவளே இதோ இந்த இடம் வந்து விட்டது என்று நகரத்தை காண்பிக்கிறான். அந்த ஒரு துறையிலே வருகிறது. எப்பவுமே நாயகன் நாயகிக்குள்ளே இது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம்.
பலவிதமான அனுபவம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியாக சேர்ந்து பிரயாணம் செய்வது, அப்பொழுது நடுவிலே கஷ்டங்கள் எல்லாம் வரும். பிரயாணம்னாலே கொஞ்சம் சிரமம் தானே இருக்கும். ஆனால் கூட ஏன் சேர்ந்து பிரயாணம் செய்கிறார்கள் என்றால், இந்த நாயகனுடைய நிழலையே நாயகை பற்றி கொண்டு, நாயகியினுடைய நிழலையே நாயகன் பற்றி கொண்டு இருவருமாக கைகோர்த்து கொண்டு ஆச்சரியமாக போகும்போது இந்த சிரமம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம்தான் பொறுத்து கொள்வது, எவ்வளவு சிரமம்தான் பொறுத்து கொள்வது. சில சமயம் சிரமம் ரொம்ப அதிகமாகிவிடும். அந்த சமயத்திலே தளர்ந்து போய்விடக்கூடும். அப்போது தளராமல் இருப்பதற்காக சில வார்த்தைகளே நாயகன் சொல்வான். நாயகியை பார்த்து, இவளை தளரவிடக்கூடாது, இந்த ஒரு உற்சாகம், இந்த ஒரு ஆனந்தம் இவள் மனசில் நிறைந்திருக்க வேணும் என்பதற்காக சில விஷயங்கள்லாம் சொல்வான். அதில் ஒன்றுதான் இந்த நகர் காட்டல். இதோ நம்முடைய நகரம் வந்துவிட்டது, அதோ பார் கோபுரம் தெரிகிறது பார் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்வார்கள். அது எனக்கு கூட சின்ன வயசுல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ இது நாயகன் நாயகி இல்ல, ஆனால் நாவல் பக்கத்துக்கு நடந்து போகணும். சின்ன வயசுல ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்கும். அப்போ பசங்கள்லாம் நாங்கெல்லாம் ஐயோ இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னுவோம். அப்ப எங்க அப்பாவெல்லாம் அதோ வர்ற கோபுரம் தெரியுது, வர்றா அங்க பாரு கோபுரம் தெரியுறதா, அதுதான் நம்ம ஊர் அப்படின்னுவார். ராத்திரி வேலையா இருந்தா கோபுரத்தில் லைட்டு தெரியும், அதோ வந்துட்டு பாரு அப்படின்னுவார். அப்படியா, அதுவும் கோபுரத்தை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கும். பொதுவா எல்லாருக்குமே உண்டு, நாயகன் நாயகிகளுக்கு விசேஷமாக உண்டு. ஆசைலாத் அத்ரிகன்யா சரண கிசலயன் ஞாசதன்யோபகண்டாத் ஆரக்ஷோ நீத சீதா முக கமல சமுல்லாச கேதோச்ச சேதோஹோ. ஆளவந்தாடி ஸ்லோகம் அடிக்கடி நம்ம பார்த்திருக்கோம். ஆரக்ஷோ நீத சீதா முக கமல சமுல்லாச சேதோஹோ. சீதா பிராட்டியை கூட்டு கொண்டு பெருமாள் ஆகாய விமானத்திலே வரும்போது கூட ஒவ்வொரு இடமாக காண்பிக்கிறார். இதோ இந்த இடம், இந்த இடத்திலே பார், இங்கேதான் அணை கட்டியது, இதுதான் பஞ்சவடி, இதுதான் சித்திரக்கூட்டம், அப்படி ஒண்ணு ஒன்னாக காமிச்சுட்டு போய் ஏஷா அயோத்தியா நகரோ, அயோத்தியா வந்து விட்டது, அயோத்தியாம் குரு வைதேகி பிரணாமம் புனராகதா, அயோத்திக்கு திரும்பி வந்துட்டோமே அப்படின்னா உடனே கை கூப்பிக்கிறார் அவர்கள் தேசத்துக்கா அப்படின்னு அழகா வரும். இதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே யாதவாபிதயத்திலே ஆச்சரியமான ஒரு சப்தம், 18வது சப்தம் நினைக்கிறேன், சத்யபாமா தேவிக்காக கிருஷ்ணன் மேல் லோகத்துல இறங்கி வரான். பெருமாள் ஸ்ரீராமனாவது இந்த பூமிக்குள்ளேயே காண்பிக்கிறார். இவர் மேல் லோகத்துல இந்த லோகத்துல தேவேந்திரனை ஜெயித்து அங்கிருந்து பாரிஜாத மரத்தை கொண்டு வருகிறார். கருட வாகனத்திலே வருகிறார்கள். கருட வாகனத்திலே கண்ணன், சத்யபாமா, பாரிஜாத மரம் எல்லாம் இருக்கும்போது இடமில்லாத இடத்திலே சத்யபாமாவையும் வைத்துக் கொண்டு அங்கிருந்து ஒவ்வொரு நகரமாக காண்பித்து கடைசியில துவாரகைக்கு கண்ணன் வருகிறான் அப்படிங்கிறது யாதவாபிதயத்திலே ஆச்சரியமான ஒரு இடம். இப்பொழுது நாயகன் ராமன், நாயகன் கண்ணன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதே கண்ணன் நாயகன், நாயகி பராங்குஷ நாயகி, அவருக்கு கண்ணன் நகரம் காட்டுகிறான். வழிநடையிலே அழைத்து கொண்டு போகிறான். அப்பொழுது நானிலம் என்று சொல்வார்கள். பூமியில குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு நானிலம், பலவிதமான நிலங்கள்லாம் இருக்கு. இதுக்கு அடுத்து 5வது ஒண்ணு இருக்கு, அதுக்கு பாலை அப்படின்னு பெயர், பாலைவனம் என்று சொல்வார்கள். பாலைவனம் தனியா ஒண்ணும் கிடையாது. இந்த நிலத்திலேயே மழையெல்லாம் பெய்யாமல் ஒன்றும் விளையாமல் இருந்தா அதுக்கு பாலை என்று பெயர். அந்த பாலைவனத்திலே நடத்தி அழைச்சு கொண்டு போறான். வேற வழி இல்லாமல் பாலைவனத்திலே நடத்தி அழைத்து கொண்டு போகும்போது பாலைவனத்தை தாண்டி வரக்கூடியவளே, அப்ப அந்த நாயகியை பார்த்து சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறமென்று கோது கொண்ட வேணிலம் செல்வன் சுமைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே காணிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது
எப்பாலைக்கும் சேமத்ததே. பாலைவனம் எப்படி இருக்குன்னா, நானிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்லாம் இருக்கு இல்லையா, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னு ஒன்னுக்கும் ஒரு பெயர் இருக்கு. அந்த மாதிரியாக காடும் காடு சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும், நகரமும் நகரம் சார்ந்த இடமும். காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, நாடும் நாடு சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல். இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிற இடம் பாலை நிலம். இந்த கூட ஆழ்வார் பாட்டுல தமிழ் 5 நிலம் சொன்னா கூட ஆழ்வார் பாட்டெல்லாம் பல இடங்கள்ல நானிலம் அப்படின்னு தான் வந்திருக்கும். இந்த 4 வகையான நிலங்கள் இருக்கின்றன. இதிலேயே மழை பெய்யாது இருக்கக்கூடிய பாலை நிலம். அந்த பாலை நிலத்துல அழைத்து கொண்டு போகும்போது அவன் சொல்லுகிறான், நானிலம் வாய்க்கொண்டு. சூரியன் என்ன பண்ணுகிறான், இந்த நானிலத்திலே இந்த நானிலத்திலே 4 வகையான நிகத்திலே தன்னுடைய கிரணங்களாலே அங்கே இருக்கக்கூடிய நீரெல்லாம் மொத்தமாக எடுத்துக்கொண்டு அந்த நீரை நானிலத்திலே சில இடத்திலே மழையாக பொழிந்து, அதை பொழியாமல் எங்க சக்கையை துப்பி இருக்கிறானோ அதுதான் பாலைவனமா, எங்க சாறை உமிழ்ந்திருக்கிறானோ அது நானிலம், எங்க சாறு இல்லாமல் வெறும் வெயிலை சக்கையாக உமிழ்ந்திருக்கிறானோ அது பாலைவனம். வேநிலம் செல்வன் சுவை துமிழ் பாலை. வேநிலம் செல்வன் இந்த இடத்துக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன், வேநிலம் காலத்துக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன் தெய்வம், சூரிய தெய்வம். அவன் சுவைத்து உமிழ்ந்த இந்த பாலை கடந்த பொன்னே, பாலையை கடந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய பொன்னே, பொன் போன்றவளே அப்படின்னு நாயகியை பார்த்து, இதோ பார் இங்கே தெரிகிறதே திவ்ய தேசம் திருவெக்கா அப்படின்னு திருவெக்காவை காண்பிக்கிறான். பின்னோர் காணிலம் தோய்ந்து தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது. நித்தியசூரிகள் எல்லாம் நிலத்திலே கால் தோய்ந்து வந்து சேவிக்கிற இடம் இது. கண்ணபிரானுடைய திவ்ய தேசமான திருவெக்கா என்று சொல்லக்கூடிய யதோக்தகாரி கஷேத்திரம். அங்கே போனாமானால் அம்பூன் தேனிலம் சோலை, அழகான பூ தேன் எல்லாம் இருக்கக்கூடிய இளஞ்சோலைகள், இளமை மாறாத சோலை இருக்கக்கூடிய இடம் அது அப்பாலது. அது அங்கே இருக்கிறது. அந்த இடத்துக்கு போனா அது இருக்கு. இங்கே கண்ணன் வெக்கா உது, உதுனா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அது இது உது அப்படின்னு சொல்வார்கள். கண்ணனுடைய திருவெக்கா கஷேத்திரம் பக்கத்துல இருக்கு. அங்கே போனால் ஆச்சரியமான சோலைகள் எல்லாம் அவ்விடத்துல இருக்கிறது. அது எப்பாலிக்கும் சேமத்ததே, நமக்கு எல்லா நிலைகளிலும் எல்லா துன்ப நிலைகளிலும் அது க்ஷேமத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அங்கே போனவிடம் மொத்தமாக மாறிவிடும் என்பதாக அந்த நகரத்தை காட்டி நாயகனானவன் அழைத்து கொண்டு போகிறான் எப்படின்னு தெரிகிறது இந்த பாசுரத்திலே. நானிலம் வாய்க்கொண்டு நன்னீரற வென்று கோது கொண்ட வேநிலம் செல்வன் சுவைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே காணிலம் தோய்ந்து விண்ணோர் தெழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அற மென்று கோது கொண்டான்னு வேடிக்கையா சொல்ற. கரும்பு முதலானதெல்லாம் சாப்பிடுவர்கள்லாம் நன்னா அதை மென்று அதுல இருக்கிற ரசத்தை எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு சக்கையை உமிழ்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா, நானிலம் வாய்க்கொண்டு இந்த 4 வகையான நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று இருக்கக்கூடிய 4 வகையான நிலங்களையும் தன்னுடைய கிரணங்கள் மூலமாக தன்னுடைய வாயிலே எடுத்துக் கொள்கிறார். நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அற, அதுல நல்ல ஜலம் எல்லாம் மொத்தத்தையும் அற்று போகும்படி மென்று மொத்தத்தை ரசத்தை எல்லாம் எடுத்துட்டார். கோது கொண்ட, அதில் கோதாக அசாரமாக இருக்கக்கூடிய சக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பாகம், அந்த பாகத்தை என்ன பண்றான், வேணிலம் செல்வன் சுவைத்து உமிழ் பாலை. வேணிலம் செல்வன் வெயில் காலத்திலே
அதன் நாயகனாக இருக்கக்கூடியவன் சூரியன். அவன் சுவைத்து உமிழ்ந்த வெறுத்து போய் இனிமேல் இதுல ருசி எதுவும் கிடையாது, அந்த மாதிரிதான் நல்லா அதை கரும்புகளை மென்று விட்டார், இனிமே ஒண்ணும் கிடையாது. அப்ப வேற வழி இல்லாமல் அதை உமிழ்வார்கள் இல்லையா, அதை துப்புவார். அதாவது சுவைத்து உமிழ் பாலை, இப்படி இருக்கக்கூடிய பாலை நிலம். அதில் கடந்த பொன்னே, ஏற்கனவே சொன்ன மாதிரியாக சீதா பிராட்டி பெருமாள் ராமனோட காட்டுக்கு போனது எப்படியானால் பெரிய திருமணம்ல சொல்ற ரொம்ப ஆச்சரியமா, காட்டிலே நல்ல ஒரு பஞ்சு போன்ற திருவடியாலே சீதா பிராட்டி நடக்கிற இடமானது மொத்தமும் கல்லு முள்ளுமா இருக்கக்கூடிய இடம். அதுவும் மேலே சூரியனுடைய வெயில் பட்டு அந்த வெயில்னாலே அந்த கருங்கல்கள் எல்லாம் கொதிக்கின்றன. அந்த இடத்துல சீதா பிராட்டி நடக்கிறாள். எதற்காக கேட்டான்னா நாயகனுக்காக அப்படின்னு வரும் அல்லவா. அந்த மாதிரி ரீதியில இந்த பாலை நிலத்திலே கணக்குப்படி பார்த்தால் நாயகியை அழைத்து கொண்டு போகக்கூடாது. ஆனால் கூட இவர்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து இருக்க முடியாத நிலையிலே, ஒருவருக்கொருவர் கூடியிருப்பதே ஆனந்தம் என்கிற நிலையிலே அந்த பாலை நிலத்திலும் ஒருவருக்கொருவர் கைப்பற்றி கொண்டு இவர்கள் நடந்து போகிறார்கள். அப்படியே பாலை நிலத்தை காலாலே கடந்து வந்த ஒரு பொன்னே அப்படின்னு, பாலை கடந்த பொன்னே, எரிகிற நெருப்பிலே கால் வைத்த மாதிரியாக பாலைவனத்துல கால் வைத்தது இருக்குமா? பொன்னே அப்படின்னா பொன் போன்றவளேன்னு அர்த்தம். இல்ல சாட்சாத் லக்ஷ்மி தேவி சுரூபமானவளே அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி தேவிக்கு கூட ஹிரண்யா அப்படின்னும் ஹிரண்மயி அப்படின்னும் பெயரெல்லாம் உண்டு. வேதத்துல பிரசித்தமான பெயர் இது. அதனால அப்படி இருக்கக்கூடியவளே காணிலம் தோய்ந்து, அது இருக்கட்டும், அதுவும் அந்த இடத்தை பாரு. அங்கே கண்ணன் வெக்காவுது, அந்த பக்கம் பக்கத்துல கண்ணனுடைய திருவெக்கா கஷேத்திரம் இருக்கு. அங்கே தேவர்கள் எல்லாம் கூட தாம் இருந்த இடத்தை விட்டு விட்டு நேர இங்க வந்து பூமியில கால் வைக்க மாட்டார்களாம் தேவர்களாம். ஆனால் திருவெக்காவில மாத்திரம் அவர்கள் கால் பதியுமா. ஏன்னு கேட்டா அந்த கஷேத்திர மகாத்மியம் அப்படிங்கிற. காநிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும், கால் நிலம் தோய்ந்து. விபீஷணாழ்வான் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆகாசத்துல நின்று அங்கிருந்து சரணாகதி பண்ணாருன்னு முதல்ல வரும். கஷ்ட ஏவவியதிஷ்டதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் அபயம் கொடுக்கிறார், தத்தமஸ்ய அபயம் மயா அப்படின்னு. அதுக்கப்புறம் விபீஷணன் பூமியை பார்த்தாராம், பூமியும் சமவலோகையன்னு அப்படின்னு வரும். அப்போ அபய பிரதானத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். விபீஷணன் எதுக்கு பூமியை பார்த்தார் அப்படின்னா, இந்த தரையிலே கால் வைக்கணும் என்றால் நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். ஏன்னா பகவான் இருக்கிற இடம், பாகவதர்கள் இருக்கிற இடம், சரணாகதி பலித்த இடம், பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணின இடம். ஆனால் இதிலே நம்ம காலை பதிக்கணும். ஒரு திவ்ய தேசத்துல கால் வைக்கிறோம்னா அதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கணும். எத்தனை ஆச்சாரியர்களா நடந்து வந்த பாதையிலே நாம் நடக்கிறோம் அப்படின்னா எத்தனை பாக்கியம் இருக்கணும். நம்மாழ்வாருடைய க்ஷேத்திரம், சிவாஷகாருடைய க்ஷேத்திரம், ஸ்ரீதேசியனுடைய க்ஷேத்திரம் அதெல்லாம் இருக்கிறோம் என்னால் எவ்வளவு பாக்கியம் இருக்கணும். ஆக அந்த மாதிரியாக திருவெக்காவை விசேஷமாக பாவித்து நித்தியசூரிகளோ தேவர்களோ எல்லாருமே அவர்கள் அங்க வந்து தன்னுடைய கால் நிலம் தோய்ந்து அப்படின்னு இந்த ஒரு இடத்த மாத்திரம்தான் காலை வைப்பார்கள் அப்படின்னா. ஏன்னா இந்த பெருமாளுக்கு அவ்வளவு ஒரு பெருமை இருக்கப்படுது. காநிலம் தோய்ந்து விண்ணோர் தெழும் கண்ணன் வெக்காவுது, கை கூப்பிடுவார்கள். என்ன பெருமைன்னு கேட்டானா, இவாளுக்கு முன்னாடி இந்த பெருமாள் இங்கே கால் நிலம் தோய்ந்து இருக்கார். இந்த பெருமாள் திருவெக்காவிலே வந்து இந்த சயன திருக்கோலத்திலே ஆதிசேஷன்ல சயனிச்சுட்டு இருந்தா கூட ஒரு சமயம் திருமிசை ஆழ்வார் நான் போகின்றேன் அப்படின்னு, கணிகண்டன் போகின்றான் காமரூபம் கட்சி மணிவண்ணா நானும் போகின்றேன் அப்படின்னு திருமிசை ஆழ்வார் களம் வச்ச, நானும் உம்ம கூட வருகிறேன் என்பதாக வைநாக பாயை சுருட்டி கொண்டு அந்த திருமிசை ஆழ்வார் பின்னாடி பூமியில நடந்து போன பெருமாள் இந்த பெருமாள். எந்த அர்ச்சாவதார பெருமாள் நடந்து போயிருக்கார்? எல்லா அர்ச்சாவதார பெருமாளையும் ஏழை பண்ணி கொண்டு போறோம். நம்ம வாகனத்துல எழுவார்கள், அப்படி இல்லாட்டானா தோளுக்கினியாலே எழுவார்கள், ஏழை பண்ணி கொண்டு போகிறோம், பல்லக்கிலே எழுவார்கள் அப்படின்னு. ஆனா இந்த பெருமாள் தான் கால் நீளம் கொண்டு அப்படின்னு
காலை தன்னுடைய நிலத்திலே பதிய வைத்து பெருமாள் அந்த ஆழ்வார் பின்னாடி நடந்து போய் அங்க ஓரிக்கைங்கிற இடத்துல தங்கி மறுநாள் அங்கிருந்து ஆழ்வார் நானும் போக்கொழிந்தேன் நீயும் திரும்பி வந்து விடு அப்படின்னு சொல்லச்ச திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்லச்ச அப்போ பக்தானுகந்து எஸ்ய கதா கதானின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பக்தனை தொடர்ந்து இவருடைய கதா ஆகதங்கள் போய் வந்தார் அப்படின்னு இருந்தால் அந்த பெருமாளே எப்போ கால் நிலம் தோய்ந்து நடந்தாரோ அப்போ நாம இங்க கால் நிலம் தோய்வதற்கு கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது என்பதாக தேவர்களும் நித்திய சூரியமாக பார்த்து அவர்கள் காடிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்க அவர்கள்லாம் தொழக்கூடிய கண்ணன். கண்ணன் ஏன் சொன்னார் அப்படின்னா அவரும் காணிலம் தோய்ந்து நடந்தான் அப்படின்னு. இந்த நிலத்திலே கண்ணன் பக்தர்களுக்காக தூது சென்றான் அப்படின்னா இருக்கும் இல்லையோ. தூது சென்றான் அப்படின்னா இங்கிருந்து அங்க நடந்துதானே போயிருக்கான். அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் நடந்துதானே போயிருக்கான். கண்ணன் நடந்து போய் ஹஸ்தினாபுரத்திலே கௌரவர்கள் இருக்கிறார்கள், பாண்டவர்கள் விராட்ட நகரத்திலே இருக்கிறார்கள். பாண்டவர்களுக்காக அங்கிருந்து கிளம்பி ஹஸ்தினாபுரத்துக்கு கண்ணன் நடந்து போனான். பல தடவை கண்ணன் நடந்து போன இடம் தான் ஹரியானா என்று சொல்கிறார்கள். ஹரியானா, ஹரியனுடைய யானம்னா நடந்து போன இடம்னு அர்த்தம். ஹரி நடந்து போன இடமான அப்படின்னால்தான் அது ஹரியானா என்பதாக சொல்லுகிறார்கள். ஆஹா, கண்ணன் நடந்து போயிருக்கான். அவதாரங்கள்லே பெருமாள் ஸ்ரீராமன் நடந்தார், கண்ணன் நடந்தா நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரியாக அர்ச்சாவதாரத்திலே வெக்காவிலே நடந்தார் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆக தேவர்கள் எல்லாம் இங்கே இந்த கண்ணனுடைய வைபவத்தை இந்த வெக்காவிலே காண்கிறார்கள். பக்தர்களுக்காக நடக்கிறவன் மாதிரி இவர் பக்தர்கள் பின்னாடி நடந்த பெருமாள் இங்கே இருக்கார். அதனால இப்ப அந்த இடத்துக்கு நாயகியை அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் பாலைவனம் கடந்து போக வேண்டியதா இருக்கிறபடினாலே அந்த பாலைவனத்தினுடைய வெப்பத்தை குறைக்கும்படியாக வெக்கா அருகிலே இருக்கிறது, திருவெக்கா அருகிலே இருக்கிறது என்பதாக இங்கே காண்பிக்கிறார். வேகாசேத்து பெருமாள், வேகாசேதோ ரிதம் கஷேத்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வேகா சேது என்பதுதான் வெக்கா என்பதாக ஆச்சுன்னு சொல்லுவார். வேகவதி நதி, அந்த நதிக்கு நடுவுல பெருமாள் சயனத்திற்கு குளத்துல இருக்க. அதனால வேகா அப்படின்னு அந்த கஷேத்திரத்துக்கு பெயராகி அதுதான் வெக்கா என்பதாக மாறிட்டான். ஆக வெக்காவுது காணிலம் கடந்த பொன்னே காணிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிளஞ்சோலை அப்பாலது. இந்த வெக்காவுக்கு போனால் நம்மளுடைய வருத்தங்கள் எல்லாம் தீரும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது தேனிளம் சோலை அப்படின்னு. இளஞ்சோலை எப்பொழுதுமே இளமை மாறாமல் இருக்கக்கூடியது, எப்போதுமே பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய இடம். தேன் அப்படின்னா பரம போக்கியமாக இருக்கக்கூடியது. ஆக அம்னா அழகானதுன்னு அர்த்தம். அழகான போக்கியமான ரசமான இளமையோடு கூடிய சோலை. அம்பூன் தேனிலம் சோலை அப்பால், அப்பால்னா அந்த இடத்திலே அர்த்தம். அப்பால் அது அந்த இடத்திலே இருக்கிறது அப்படின்னு. திருவெக்காவிலே போனால் அங்கே ஆச்சரியமான தேனிலம் சோலை இருக்கிறது. எப்பாலைக்கும் சேமத்ததே, இந்த பாலைக்கு கூட க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. எல்லா நிலைக்கும் அது நம்முடைய துயரங்களை போக்கி இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு விதத்திலே சம்சாரம் அருகாந்தாரே துர்வியாதி வியாகிரபீஷணே விஷயக்ஷுத்ர குண்மாட்யே திருஷா பாதபசாலினி புத்திரதார கிரகக்ஷேத்திரம் மிருக திருஷ்ணாம்பு புஷ்கலே கிருத்தியாகிருத்திய விவேகாந்தம் பரிபிராந்தம் இதஸ்ததா அப்படின்னு தேவராஜாஷ்டகத்திலே சாதிக்கிறார். சம்சாரங்கிறதே ஒரு பாலைவனம் அப்படிங்கிற. துர்வியாதி வியாகிரபீஷணே, துர்வியாதிகள்லாம் இருக்கு. விஷயக்ஷுத்ர குல்மாட்யே, பாலைவனத்துல பெரிய மரம் எல்லாம் இருக்காது, புதர் இருக்கும் நிறையா. அந்த மாதிரி விஷய அனுபவங்கிறது எப்படி இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற பாலைவனத்துல திடீர்னு மழை பெய்தா மாதிரி பெருமாள் எழுந்தருளி இருக்காங்க. அங்க ஒரு நடுவுல ஒரு சோலை இருக்கா மாதிரி திவ்ய தேசம் இருக்குன்னு தாற்பயத்துல அங்கேயும் சொல்ற. புத்திரதார கிரகக்ஷேத்திரம் மிருக திருஷ்ணாம்பு புஷ்கலே, தூரத்தின்னு பார்த்தா ஜலம் இருக்கா மாதிரி இருக்கும், மிருக திருஷ்ணான்னு பேர். ஆனா கிட்ட போனா ஜலம் இல்லை, அப்படி ஏமாந்து போக தோணும். அந்த மாதிரிதான் இங்க இருக்கிற சுகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படி நடந்துன்னு இருக்கிற, ஆனா பாலைவனத்துக்கு உள்ளுக்குள்ள போனா வழி தெரியாது.
உள்ள போய் வெளியில வந்துடலாம்னு நினைக்க வேண்டாம். உள்ள போனவர்கள் வழி தெரியாம 4 திக்கும் அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி மடிய வேண்டியதுதான் அப்படின்னு ஆயிடும். இன்னும் ரொம்ப தூரம் எத்தனையோ கிலோமீட்டர் தூரம், 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100, 200 இருக்கும். உள்ள போய் வெளியில வர முடியாது யாராலையும். அப்படி இருக்கக்கூடிய சம்சார மார்க்கத்திலே நடுவிலே திருவெக்கா திவ்ய கஷேத்திரம். அது தேனிலம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே என்பதாக சாதிக்கிறார். இந்த பாசுரத்துக்கு இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம் பூர்வர்கள் சாதித்திருக்கிறார்கள். இங்கே வெக்காவுது அப்படின்னு திருவெக்காவை சாதித்து, அப்பாலது அதற்கு அப்பாலத்திலே இருக்கக்கூடியது தேனிலம் சோலை அம்பூன் தேனிலம் சோலை என்கிறபடினாலே திருத்தன்கா கஷேத்திரத்தை சொல்லுகிறார். அன்பது திருக்கங்கா கஷேத்திரத்துக்கு திரு தன் கானா தோட்டம் அர்த்தம், தன்னா குளிர்ந்தான் அர்த்தம், குளிர்ச்சியான சோலை அப்படின்னு அர்த்தம். ஹிமோபவனம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்திலே சாதிப்பார். அந்த பெருமாள் ஹிமோபவனேசன் அப்படின்னு பெருமாள் திருநாமம். ஆக தேன் இளம் சோலை அப்படிங்கிறது அப்பாலது. முதல்ல வெக்காவை சொல்லிட்டு வெக்காவுக்கு அந்த பக்கத்திலே தேனிலம் சோலை இருக்கிறது அப்படின்னு சொன்னபடினாலே திருத்தன்கா கஷேத்திரத்தை ஆழ்வார் குறிக்கிறார் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். 2 க்ஷேத்திரத்தையும் சேர்த்து சொல்றார் இந்த பாசுரத்தில். அப்படி அதுல என்ன நயம்னா, காணிலந்தோய்ந்து வெண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. இது எப்பாலைக்கும் சேமத்ததேன்னு சொல்ற மாதிரி எல்லா மறுபூமிக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த திருத்தன்கா கஷேத்திரம் இருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்துக்கு மாத்திரம் அப்படி என்ன பெருமை அப்படின்னா, பின்னாடி பாவிய காலத்திலே சுவாமி வேதாந்த தேசியன் அவதாரம் பண்றபடினால எல்லா பாலைவனத்தையும் சோலைவனமாக மாற்றக்கூடிய ஒரு பகவத் அவதாரம் இங்கே நடக்க போகிறது அப்படிங்கிறதை ஆழ்வார் குறிப்பாக எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு காண்பிக்கிறார். முதல்ல பார்த்த மாதிரி பாலை அப்படின்னு சொன்னா சம்சார மருகாந்தாரின்னு சொல்ற மாதிரி சம்சாரத்துக்கு ஒரு ஹேத்துவான இடம், சம்சாரம் துக்கமயங்கிற மாதிரி அதுவும் துக்கமயமான இடம் அப்படின்னு இருக்கு. அதுல க்ஷேமத்தை கொடுப்பதற்காக சுவாமி தேசிகனுடைய அவதாரமா. ஒரு கால விசேஷத்திலே ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ணா கூட ஒரு கால விசேஷத்திலே எல்லா திவ்ய தேசங்களுமே அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவ ஸ்ரீ எல்லாம் குலைந்து போய் வரக்கூடிய காலத்துல சுவாமி தேசியன் அவதாரம் பண்ணி எல்லா இடத்திலும் வைஷ்ணவ ஸ்ரீயை ஸ்தாபிக்கிறார். ஸ்ரீரங்கத்துல அங்க கிருஷ்ணமிஸ்ரர் அப்படிங்கிறவர் அந்த கோயிலை மொத்தமும் ஆக்கிரமிச்சுண்டு, இங்கே முடிந்தால் நீங்கள் என்னை ஜெயிச்சாதான், வாதத்துல ஜெயிச்சாதான் இந்த கோயில் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அவரை வாதத்தை ஜெயிச்சார். அதே ஸ்ரீரங்கத்துல ஆழ்வார் திவ்ய பிரபந்த பாசுரங்கள்லாம் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதம் வந்தபோது அவர்களை வாதத்தில் ஜெயித்து அங்கே அத்தியனோற்சவத்தை, திருவாய்மொழி உற்சவத்தை நடத்தி வைத்தார். பெருமாள் கோயிலே காஞ்சிபுரத்துல ராஜவீதியில சைவர்கள் எல்லாம் இங்கே திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாது என்று தடுக்க அவர்களோடு வாதம் பண்ணி அங்கே திவ்ய பிரபந்தத்தை நடத்தி வைத்தார். அந்த மாதிரியாக அங்கங்கே வாதங்கள் எல்லாம் செய்து அங்கங்கே ஸ்ரீரங்க ஸ்ரீயை, இதுக்குதான் ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு பெயர், ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீ மனுபத்ரவா மனிதம் சம்பர்தய. ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்னா சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்துல எதை நிலை நாட்டினாரோ அதுதான் ஸ்ரீரங்க ஸ்ரீ. அது எல்லா ஊர்லயும் பரவி இருக்கணும் என்பதற்காக நாம் அதை சொல்லிட்டு இருக்கோம். பாஷ்யகாரர் நிலைநாட்டினார், சுவாமி தேசிகன் நிலைநாட்டினார் அப்படின்னு. சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணாட்டா இந்த இடத்துல மதாந்தரஸ்தர்களுடைய ஆக்கிரமணம் வந்திருந்து போய் அப்போ எல்லாமே பாலைவனத்துக்கு சமமாக ஆயிருக்கும். திவ்ய தேசங்களுடைய திவ்ய தேசத்துவம் அப்படிங்கிறது இல்லாது போயிருக்கும். பொதுவாவே பூமியில வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிரார்த்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலி கலுஷவசாத் சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோ பூத் சதேதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரகான்னு டிண்டிம கவியனுடைய ஒரு ஸ்லோகம் இது. டிண்டிம கவிங்கிறவன் அவன் சுவாமி தேசிகனுடைய அவதாரம் பகவான்னு சொல்றான். இவன் ஒருத்தன் தான் பகவான் சொன்னதே. தேசிகனை பகவான்னு சொன்னவன் இவன் தான், வேற யாரும் சொல்லல. சாட்சாத் பகவானுடைய அவதாரம் கண்டுபிடிச்சிருக்கான் அவன். அப்போ
பெருமாளுடைய அவதாரங்கிறத நேர பார்த்து கண்டுபிடிச்சிருக்கான். நேர பார்த்துன்னு கேட்டான்னா அவனுடைய சொந்த அனுபவத்துல அதை அவன் உணர்ந்தான். பெருமாள் அவதாரம் பண்ணார்னா எதுக்காக அவதாரம் பண்றாருன்னா பரித்ராணாய் சாதுனா விநாசாய சதுர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயான்னு அவதாரம் பண்றார். அப்ப இப்ப அதுக்கு என்ன தேவை வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தானா அப்ப தெரியுது வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிரார்த்த நித்யாவமானே. அதாவது அங்கங்க மதாந்தரஸ்தர்கள் வந்தபடினால வேதத்திலே சொல்லப்பட்ட பகவத் தர்மங்களோ பகவத் குணங்களோ அதெல்லாம் இல்லாத போய் சங்கீர்ணே சர்வவர்ணேன்னு சொல்லி வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் விட்டு போகக்கூடியபடியான ஒரு பிரச்சாரங்கள் எல்லாம் லோகத்துல வந்தபோது திரும்பி வேதத்தை நிலைநாட்டணும், வர்ணாசிரம தர்மங்களை நிலைநாட்டணுங்கிறதுக்காக சுவாமி தேசிகனுடைய அவதாரம். அதை வைத்து இங்கே அவன் சஜயத்து பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு சாதிச்சான். அந்த திருவேங்கடமுடையான் இந்த இடத்தை, இந்த ஹிமோப வனத்தை தேர்ந்தெடுத்து இங்கே அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதை கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் கூட சாதிச்சிருக்கார். அங்கே மாமணி வேங்கடத்து நிச்சயில் கண்டுபோய் யான் கண்டு கொள்வது இங்கே அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. வேங்கடத்து நிச்சயில் கண்டுபோய் பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து நிச்சயில் கண்டுபோய் என்னை ஆளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை யான் காண்டு வாழும் தன்காவிலே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் அந்த பாசுரத்திலே உணர்த்தா மாதிரி நம்மாழ்வார் இந்த பாசுரத்திலே உணர்த்தி அருள்கிறார். திருத்தன்காவிலே, திருவெக்காவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருத்தன்காவிலே இது அப்பாலைக்கும் சேமம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது. அங்க தேசியனுடைய அவதாரம் இல்லாட்டா எல்லாம் பாலைவனமாக ஆயிருக்கும். அதை சோலைவனமாக ஆக்கின பெருமை இந்த சோலைக்கு, திருத்தன்கா சோலைக்கு இருக்கிறது என்பதை சாதிக்கிறார் என்பதாக பெரியவர்களுக்கு அனுபவம். சாபதேசம் சொல்லும் போது ஆழ்வார் இதே விஷயம்தான். ஆழ்வார் இந்த நானிலம் மொத்தமுமாக அங்கே அங்கே பார்த்தால் அங்க பாலைவனம் மிகுதியாக இருந்து இங்கே நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது பெருமாளானவர் தம்முடைய சோலை வனத்தை காமிச்சு திருவெக்காவையும் திருத்தன்காவையும் பெருமாள் காண்பித்தருளி சேவை சாதித்தருளி பாலைவனம் அல்ல இங்கே சோலைவனம் இருக்கிறது என்பதாக அந்த நாயகிக்கு நாயகனான எம்பெருமான் தானே உணர்த்தி இனி பிற்காலத்திலும் இந்த சோலையில சுவாமி தேசிகனுடைய திரு அவதாரம் வருகிறபடியினாலே அங்கே விசேஷமாக இனி என்றென்றுக்கும் சேமத்ததே க்ஷேமமே அப்படின்னு சொல்லும்படியாக பெருமாள் அனுகிரகம் செய்தார் என்பது இந்த பாசுரத்தினுடைய சாரம். நானிலம் வாய்க்கொண்டு நன்னீரற மென்று கோது கொண்ட வேணிலம் செல்வன் சுவைத்துமிழ் பாலை கடந்த பொன்னே காணிலம் தோய்ந்து விண்ணோர்த்தெழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிலன் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே சேமம் செங்கோனருளே சேமம் செங்கோனருளே திருவாரு நட்பாகுவரென்று ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே. இந்த பாசனம் ஆச்சரியமா பாசனம் தான். இதோட சேமம் செங்கோன் அருளே அப்படின்னு எம்பெருமானுடைய அருள் தான் க்ஷேமம். க்ஷேமம்னு முடிச்சாரு இல்லையா, சமஸ்கிருதத்துல க்ஷேமம்ங்கிறது இங்க தமிழ்ல சேமம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த 27வது பாசுரத்தை நாளைக்கு நாம் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆச்சரியமாக சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை நமக்கு எப்பாலைக்கும் சேமத்ததே எங்களாக இருக்கக்கூடிய வைபவத்தை நாம் பார்த்தோம். அதில் தான் முதலாயே சொன்னேன், சில பாசுரங்களை அனுபவிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேணும். அப்படிப்பட்ட பாசுரம் இந்த பாசுரம் என்பதாக தேசிகனுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய பாசுரங்கள் இந்த 2 பாசுரம் மாதிரி திருப்பல்லாண்டில் ஒரு பாசுரம் கூட சொல்ற வழக்கம், பிரசங்கத்தை ஞாபகம் வர்றபடினால அதையும் சொல்லுகிறேன். அங்கே திருவோண திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அடித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே அப்படின்னு பாசுரம் இருக்கு. அங்க அந்தியம்போதில் அரியுருவாகின்னு ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரத்தை சொல்ற.
அப்புறம் திருவோண திருவிழாவில் ஒண்ணு இருக்கு. திருவோணத்துல நிசிம்மாவதாரம் கிடையாது. இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர திருவோண திருவிழாவில் பல்லாண்டு பாடுவோமே அப்படின்னு நன்மை வச்சுக்கலாம். திருவோண திருவிழால அவனை குறிச்சு பல்லாண்டு பாடுறோம் அப்படின்னு. ஏன்னா அது பின்னாடியே கூட சொல்லலாம் இல்லையோ. ஆனா ஆழ்வார் அதை முன்னாடி சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா, திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அரியுருவாகி வந்தவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா, அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே, அந்தியம் போது போல இருக்கக்கூடிய அழகான காலத்திலே கவிதார்க்கிக சிம்மமாக வந்து அவதாரம் பண்ணி அவர் வாதியரை வென்று அவர் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார் அப்படிங்கிறதை சொல்லுகிறார் அந்த பாசுரத்தை அப்படின்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் மகான்களுடைய ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரியான அவதார வைபவம் சுவாமி தேசிகனுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.